வணக்கம் மக்களே. ஐயோ முடியலங்க, வலிக்குது, ரொம்ப வலிக்குது. சுகரா இருக்க போது போய் டாக்டரை பாடுறா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃபோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்பாய்லர் தான் கைஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்க ஆசைப்படுறீங்களோ அவங்க இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இல்லை படத்தை பார்த்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். பாசிட்டிவ் சைட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிடும். ரொம்பவே பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வர அந்த ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதில் கமல் சாரோட டிஏஜிங் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை பிசிட் தட்டியிருந்தாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் இருந்துச்சு. இதை தாண்டி படத்தோட டெக்னிக்கல் சைட்ஸ் வந்துட்டா சினிமோட்டோகிராஃபி அப்படி அழுது கைஸ். ரொம்பவே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரவி கே சந்திரன் அவர்கள் அந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சினிமோட்டோகிராஃபி விஷுவலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக்ஸு ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கங்கே நல்லா இருக்குது, அங்கங்கே நல்லா இல்லை. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்மை பாடின அந்த முத்தமழி சாங்கா இல்லை தீ பாடின அந்த முத்தமழி சாங்கா படத்தில் வரப்போகுதுன்னு தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்த்துருந்தாங்க. பட் மணிரத்னம் அவர்களுக்கு பார்த்தோன்னா எதுவும் இல்லை, படத்தில் எந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன் அதை சொல்கிறேன்னா முத்தமழியை பாட்டு வந்து பார்த்தா படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. எந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டல. ஜிங்கிச்சா பாட்டை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட சிங்க் ஆகி போல. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக டெக்னிக்கல் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கே கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமல் சாரோட ஆக்டிங், சிம்பு சாரோட ஆக்டிங், இந்த படத்தோட ஒரு பெரிய பேக் போனே இவங்க 2 பேரோட ஆக்டிங் தான். அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரும் சிம்பு சாரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சிம்பு சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும், ரொம்பவே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கும் சிம்பு சாருக்கும் ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சார் அவர்கள் கமலஹாசன் அவர்களே ஓவர்டேக் பண்ணுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டான ஒரு ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓவரால் பேக் போனே கமலஹாசன் சாரோட ஆக்டிங் தான். நம்ம கமல் சாரோட ஆக்டிங்கை சொல்லி தான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தோட ஒரு மெயின் பேக் போனே அவர் தான். அவர் கொடுத்த ஒர்க்கை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி இவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ படத்தோட நெகட்டிவ் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸை தவிர்த்துட்டு இந்த படத்தில் ஒரு பாசிட்டிவ் கூட எனக்கு தெரில கைஸ். மேக்கிங் வைஸில் படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது, மியூசிக் அங்கங்கே நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதப்பரசான ஒரு ஸ்டோரி. இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருப்பாங்க என்ன ஸ்டோரின்னு, அதை நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், சிசிவி படத்தில் ஒரு ஸ்டோரி வந்துச்சு பார்த்தீங்களா கைஸ், அதே ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே விவேகம் படத்தோட வாடையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. படம் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியாள் மாதிரி இல்லை பையன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரெதிர நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு தான் கதை. ஆப்வியஸாக தெரியும் யார் ஜெயிப்பாங்கன்னு. இந்த கதையை பேஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா சிசிவி படம் நாயகன் படத்தோட ஒரு உல்டா ரீமேக்கா இல்லை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த 2 படத்தோட சாயல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கு மேலே இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வர்றதுக்கு காரணமாக இருந்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காம்போ தான். மணிரத்னம் கமலஹாசன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 38 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் நாயகன்ற ஒரு கல்ட் கிளாசிக் இந்தியன் சினிமாவுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ நான் எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்தில் போய் உக்காந்துருப்பேன். ட்ரைலர் நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சுற்றி இந்த இஷ்யூஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷனாகவும் அமைஞ்சுது. அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த என்ன இப்படி ஒரு குப்பை படத்தை பார்க்க வச்சிட்டிங்களேடா அப்படி தாங்க இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது சத்தியமான நம்ப முடியல. கமலஹாசன் அவர்கள் கரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டல் ஃப்ளாப்பான படம் இந்தியன் 2 தான். அந்த இந்தியன் 2 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கேவலமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் வச்சு செய்ய போகிறாங்க. அதுக்கு காரணம் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் மணி சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொன்னாங்களா, எங்களோட முதலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் படத்தை விட இந்த படம் ரொம்பவே நல்லா வரணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை சூஸ் பண்ணதா மணிரத்னம் அவர்களும் கமல் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு போய் இந்த படத்தை நான் பார்த்தா ஒன்றுமே இல்லை கைஸ். படத்தில் லிட்டரலாக இல்லை.
இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃபில் கூட வந்து பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டாக போயிடுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபே வந்து பார்த்தா ஓரளவு நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த 15 நிமிஷம் மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தா நிறைய சீன்ஸ் வரப்போகுதுன்னு நினச்சிருந்தா ஒன்றுமே இல்லை. கமல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து ரெக்கவர் ஆகிட்டு வர மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் காட்டியிருப்பாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூவில் பார்த்த ஒரு விஷயம் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, சினிமான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷுவல் மீடியம், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக காட்டணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸை கம்மி பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு. இப்படி சொன்ன அவரே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு வருவார். ரெக்கவர் ஆகிட்டு அது எப்படி வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டவே மாட்டாங்க, அப்படியே வாய்ஸ் ஓவர்டே கொடுத்துறாங்க. நான் மொத்தம் அவங்க கூட 2 வருஷம் இருந்தேன், இந்த 2 வருஷத்தில் அவங்க என்னோட எல்லா வெளியும் சரி பண்ணிட்டாங்க, பட் அவங்க என்னை ஏற்றுக்கலை. என்னால் இது ஏற்றுக்கவே முடியல கைஸ். ஆல்ரெடி தெரியும் நம்ம மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக தான் எல்லாத்தையும் சொல்லுவார். பட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இதை பண்ணும் போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படம் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. கமல் சாரோட கேரக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கனெக்ட் ஆகவே முடியல. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த சிசிவி படத்தில் அரவிந்த் சாமியோட கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தில் கமலஹாசன் அவர்கள் கொடுத்துட்டாங்க, 2 ஒய்ஃபு. இந்த கேரக்டர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்கோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரவே இல்லை. வெறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது கமல் சார் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஆக்டிங்கில் வச்சு சமாளிச்சிடறாரு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவும் இல்லை. சிம்பு சாரோட அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் எதுவும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா திரும்புவார். அந்த திரும்புகிற அந்த சீன் இருக்குது பார்த்தீங்களா, நான் கமலஹாசனுக்கு வில்லனாக மாறுறேன், அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. அந்த ரைட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்குது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வில்லனாக மாறாரு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன் சொல்கிறாங்க. பட் அது நம்மளுக்கு சுத்தமாக கன்வின்ஸ் இல்லை. நாசர் வந்து இவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இவர் அப்பா செத்த இடத்துக்கு போய் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் கமலஹாசன் அவர்களை போட்டுறாரு. என்னடா ரைட்டிங் இது, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் தாண்டி நாசர் எதுக்கு கமலஹாசன் எதிராக மாறணும், அந்த கேங் எதுக்கு மாறணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சுத்தமாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாசர் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை தர மாட்டார். இப்படி மரியாதை தரனால வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா நாசர் மாறுவார். இது சீனா கேட்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும். அப்படி கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நாசர் அவர்களும் சொல்ல, சிம்பு அவர்களுக்கும் வந்து பார்த்தா சொல்கிறேன், சிம்பு அவர்களுக்கெல்லாம் ரொம்ப மோசம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்தா சிம்பு வந்து பார்த்தா ஒரு இடத்துல சந்தேகப்பட்டுருவார், ஏதாண்டி ஒரு ஃபீலிங்கில் இருப்பார். அப்போ நாசர் அவர்களுக்கு போய் வந்து பார்த்தா சொல்லுவார், உன் அப்பாவுக்குன்னு அது யார் தெரியுமா, அது ரங்கராய சக்திவேல் தான் சொல்லுவார். சிம்பு அவர்களே அது உடனே நம்பிடுவார். அவங்க அப்பா இடத்துக்கு போய் அழுவார். அதில் அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட டைம் எடுக்க மாட்டாங்க. அடுத்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் கமலஹாசன் அவர்களை போட்டு சாவடிச்சிருவார். மணி சார், எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு லூசு கூமுட்டை மாதிரி தெரியுதில்ல, அப்படி தாங்க இருக்குது இந்த சீன்ஸ்லாம் எனக்கு பார்க்கும்போது. ஏன் அதை நான் இங்கே சொல்கிறேன்னா, இந்தியன் சினிமாலே ஒரு நம்பர் 1 டேரக்டர்னால் அது மணிரத்னம் அவர்கள் தான். இவரோட டேரக்ஷனில் நடிக்க வந்து பார்த்தா எல்லா ஆக்டர்ஸும் வந்து பார்த்தா காத்துன்னு இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஷாருக் கான் ஆல்சோ. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் சார் வந்து பார்த்தா சொல்லியிருப்பார், மணி சார் எப்போ நீங்கள் என்னோட அடுத்த படம் பண்ண போகிறீங்கன்னு. அந்த அளவுக்கு முக்கியமான இடத்துல இருக்கிற மணிரத்னம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி இருப்பார். இதில் எனக்கு ஒரு பெரிய டவுட்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தை தவிர்த்து எந்த சீனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. கேரக்டர் செக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை. மற்ற கேரக்டர்ஸ் நான் சிம்பு, நாசர், அப்புறம் கமலஹாசன் அவர்கள், இந்த 3 தவிர்த்துட்டு நான் எந்த கேரக்டர் பேசணும்னா, ஏன்னா எந்த கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் இல்லை. ஆக்டிங் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஜோஜோ ஜார்து, பகவதி பெருமாள், ஐஸ்வர்யா லட்சுமி, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு. பாவம் இந்த அசோக் செல்வன் அவர்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காரு. அவர் படத்தில் மொத்தமாகவே வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் சீக்வன்ஸ் தான். அதுலேயும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலையை காமிச்சிட்டு போயிருக்காரு. அவர் எதுக்கு வராருன்னு அவருக்காச்சும் தெரிதான்னு தெரில. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்குது. மெயினாக இவங்க சொல்ல போனோம்னா அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போயின்னு இருக்கணும். பட் கிளைமேக்ஸில் அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டை ஃபஸ்ட் சீனில் வச்சோம்ல, அதுக்காக கிளைமேக்ஸ் சீனில் இந்த தங்கச்சி சீன் வைக்கணும். அதனாலே வச்ச மாதிரி இருந்துச்சு அந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டு. அதோடு இந்த படத்தில் ஒரு தேவையில்லாத ஆணியை வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் தான். இவங்களோட கேரக்டரில் நான் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஜூன் 5 போய் பாருங்க, 2 ஹவருக்கு அப்புறம் புரியும் இந்த படம் என்னன்னு. ஏய், என்னடா இது?
இவங்க கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்தா தேவையில்லை. இவங்க கேரக்டரால் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட அந்த கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. இந்த ஆள் மேலே நம்மளுக்கு ரெஸ்பெக்டே வராத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் டெவலப் ஆகுது. சிம்பு அவர்கள் கேரக்டர் மேலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் வரல. ரெஸ்பெக்ட் வந்து நான் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நம்ம மதிப்பாக நினைக்கணும் இல்லை, அந்த கேரக்டரும் நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியல, கனெக்ட் பண்ணிக்க முடியல. இந்த படத்தில் நினச்ச ஒரு கேரக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த கனெக்டிங் ஃபேக்டரே இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் என்னென்ன, இந்த கேரக்டர் செத்தானன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோணும். மற்றபடி ஆக்டிங் வைஸில் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்கால் ஒண்டி ஒரு கேரக்டரோட நம்மளால் கனெக்ட் பண்ணியிருக்க முடியாது. அப்படின்னா கமல் சார் எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை கைஸ். என்னோட மொத்த ஆதகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கொட்டியிருக்கேன். இதை தாண்டியும் நிறைய இருக்குது, பட் இவ்வளோ நான் முடிச்சுக்கிறேன். தாண்டி நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது கைஸ். இப்போ எனக்கு தோணுதான் டக்குன்னு வீடியோவாக எடுத்து பேசின்னு இருக்கேன். என்னால் இந்த மாதிரி பேசவே முடியல கைஸ். ஏன்னா நானே கமலஹாசனோட பெரிய ஃபேன்ரா, அதுக்கப்புறம் தான் யூடியூபர், அந்த மாதிரி நான் நினச்சிருக்கிறேன். ஒரு கமலஹாசன் ஃபேனை என்னையே வந்து பார்த்தா இந்த வீடியோ போட வச்சிட்டீங்க. இதாண்டி நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன், பட் அது ஓவராக போய்ட்டோன்னு வந்து பார்த்தா இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட குமுறலையும் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ரிவ்யூவாக வந்து பார்த்தா அந்தளவுக்கு யாரும் பாசிட்டிவாக கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 அடித்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த படத்தையும் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் ஒரு சக்ஸஸ் ஆகுதுன்னு. டேய் கூட்டமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும். போ ஜாலியா இருக்கும். இந்த லோகத்துல நம்ம யாரையும் நம்ப கூடாதா மாப்பிள? ஏய் யாரா மாப்பிளன்ற பிச்சைக்கார பேல? ஆமா நான் பிச்சைக்காரன். இவர் வாங்கி விட்ட ட்ரெயினை பார்க்க வந்துக்கிறாரு. டேய் ஒரே ரோல தான் பிச்சை எடுத்துக்கிறான். வேணா அந்த 10 சொக்காரங்கிட்ட கேட்டு. நீ எதுக்குடா எனக்கு எதிராக மாறின? நீங்கள் தான் எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேருக்கீங்களே. ஓகே, நீ எதுக்குடா எனக்கு எதிராக மாறின? நீங்கள் தான் என் அப்பாவை கொண்டுட்டீங்களே, அதை நீ நம்புறியா? ஆமாம், சரி ஓகே. என்ன வேணும் அவனுக்கு? 190 ரூபாய். பலம் என்ன பலம்? மூடி வைப்பீங்க. சும்மா வெளிநாயகா ஏடா சுட்ட எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு.